ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி ஒருத்தர் கேட்குறாருங்க. அதாவது தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் மீனோட சாப்பிடும்போது சளி பிடிக்குது டாக்டர் ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. தக்காளியோ, வெங்காயமோ, பழங்களோ, வாழைப்பழமோ, ஆரஞ்சு பழமோ, நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு உணவாலும் சளி பிடிக்காது. தயிர் சாப்பிட்றதுனாலையோ இதனாலலாம் சளி பிடிக்காதுங்க. சளி அப்படிங்கிறதே பொதுவாக ஒரு வைரஸ் கிருமினால வரும். இந்த வைரஸ் கிருமி வேற யார்கிட்டாவது இருந்து தான் நம்மளுக்கு வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் இவங்க மூலமாக தான் வருமே தவிர, நீங்க சாப்பிடக்கூடிய பொருள்ல இருந்து சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக அரிது அப்படின்னு சொல்றதை விட அது நடக்கவே நடக்காது. அப்புறம் ஏன் டாக்டர் எனக்கு மூக்குல இருந்து தனியா ஒழுக ஆரம்பிச்சிருது சில உணவுகள்லாம் சாப்பிடும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒவ்வாமை, அது அலர்ஜி தானே தவிர அது பியூர் சளி பிடிக்கிறது கிடையாது. வைரஸ், பாக்டீரியா போன்ற கிருமிகளால் வரக்கூடிய சளி தொந்தரவுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அலர்ஜி சில பேருக்கு அன்கண்ட்ரோல்டா அலர்ஜி வரும். அப்போ அவங்க அலர்ஜி மாத்திரை சாப்பிட்டா அதை உடனே கட்டுப்படும். அதாவது அந்த நேரத்துக்கு அது ஃபுல்லாக சரியாயிடும். ஆனால் மறுபடியும் இதே உணவை நீங்கள் சாப்பிடும்போது மறுபடியும் உங்களுக்கு அதே மாதிரி ரன்னிங் நோஸ் மாதிரி இருந்தால் நீங்கள் நினைக்கிறது என்னன்னா அது சளி பிடித்தல் அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா அது சளி பிடித்தல் கிடையாது, அது ஒரு டைப் ஆஃப் அலர்ஜி தான். பொதுவாக உணவுனால நம்மளுக்கு வரக்கூடியது சளி தொந்தரவு இல்லை, வயிற்றுப்போக்கு, உணவு ஒவ்வாமையினால் வரக்கூடிய வயிற்றுப்போக்கோ வாந்தியோ தான் உணவுனால வரக்கூடிய பிரச்சனை. எந்த உணவாக வேணாலும் எடுத்துக்கோங்க, அதன் மூலமாக நம்மளுக்கு சளி பிடிக்காதுங்க. சளி பிடிக்கிறதுக்கு காரணம் நம்மளோட சுற்றுப்புற சூழ்நிலைகள், அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொற்று நம்மளுக்கு வரது தான். நாம் அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. மாஸ்க் அப்படிங்கிறத விட்டுருங்க, சாதாரணமாக சளி பிடிச்சா கூட அந்த ஹைஜீன் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அப்படியே நம்ம கர்ச்சீஃப் வச்சு நம்ம சிந்திக்கிட்டே இருக்கிறோம். அதே கையில் தான் எல்லா பொருட்களையும் தொடுறோம், மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம், நாம் பொருள்களை வாங்குகிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், என்னவோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம கைகளால் அந்த கிருமியை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சாதாரணமாக உங்கள் கையிலேருந்து ஒரு ரூபா நோட் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ரூபா நோட்டு வழியா உங்களுக்கு வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகலாம், பாக்டீரியா டிரான்ஸ்மிட் ஆகலாம். புரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் உங்களுக்கு சளி பிடிக்கலாமே தவிர இன்னொரு மனிதர் தான் உங்களுக்கு சளி பிடிக்கவே காரணம். அது உணவு கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பழங்கள், காய்கறிகள் மூலமாக நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி தான் அதிகரிக்கும், சளி பிடிக்காமல் தடுக்குமே தவிர சளியை உண்டாக்காது. தயிர் சாப்பிட்றதுனாலையும் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, சில்லுன்னு எதையாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சளியை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. சில்னஸுமே உங்களுக்கு சளியை உண்டாக்க கிடையாது. ஜில்லுன்னு நம்ம குடிக்கிறதுனால சளி உண்டாகலை. வேறொரு மனிதர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு அந்த ஜூஸை கொடுத்த மனிதருக்கு சளி இருக்குது, அதனால தான் சளி தொந்தரவு உண்டாகுமே தவிர நீங்கள் ஜில்லுன்னு குடித்ததுனால சளி உண்டாகலை. மேலும் ஜில்லுன்னு குளிர்பானங்கள் குடிக்கிறோம் அப்படின்னா அந்த குளிர்பானங்கள்லாம் சர்க்கரை கலக்கப்பட்டது. சர்க்கரையை நம்ம எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடியது. இதனால் சளி ஈஸியாக மற்றவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு பரவலாம். ஆக எவ்வளவு சொன்னாலும் இந்த மூட நம்பிக்கையை நல்லா இருக்க பற்றி கொண்டிருக்கும் நம்ம மக்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்துங்க. அதாவது உணவுனால, பழங்களால், தயிர்னால, காய்கறிகள்னால சளி பிடிக்காது. ஆனால் நீங்கள் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டிருந்து வீட்டுக்கு வந்தோடனே கைகளை சுத்தமாக கழுவிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் சளி பிடிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் கிருமி தொற்று மூக்கு வழியாக வரதையும் கை வழியாக வரதையும் நம்ம தடுத்துட்டோம். கை வழியான எப்படி அந்த ரூபாய் நோட்டை பிடிச்சி அந்த கிருமியை நம்ம கையில் ஒட்டிக்கிச்சு, அப்புறம் நம்ம மூக்கை நோண்டுறோம், ஏதாவது பண்ணுறோம், ஸோ அப்படியே நம்ம மூக்குக்குள்ளார அந்த கிருமி உள்ளே பூந்துடுது. இதே கான்செப்ட் தான் கொரோனாவிலேயே நடந்துச்சு. எல்லா சளி தொற்றுகளுக்கும் மெயின் ரீசன் கிருமிகள் உள்ள வரதுக்கான மெயின் ரீசன் ஏற்கனவே கிருமியை கொண்ட மற்ற மனிதர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.